நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலைக்கு அருகிலே இருக்கின்ற கொடும்பாளூர் என்கின்ற இடத்தில் மத்திய அரசுக்கு சொந்தமான தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் புதிய அகழாய்வை நடத்துகிறார்கள். அந்த கொடும்பாளூர் வரலாற்று பிரசித்தி பெற்ற இடம். புதுக்கோட்டையிலிருந்து 35 முதல் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற கொடும்பாளூர் சோழ மன்னர்களின் மிகப்பெரிய முக்கியமான இடமாக விளங்கியது. கொடும்பாளூர் பகுதியை ஆண்டு வந்த வேளிர் குலத்து பெண்களுடன் திருமண உறவை சோழ மன்னர்கள் வைத்திருந்தார்கள். கொடும்பாளூர் இளவரசி வானதியைத்தான் ராஜராஜ சோழன் திருமணம் செய்து கொண்டார். ராஜராஜ சோழனுக்கும் வானதிக்கும் பிறந்த மகன்தான் ராஜேந்திர சோழன். கடல் கடந்த நாடுகளை வென்று வில் புலி கயல் கொடியை உலகமெங்கும் பறக்க விட்டு தென்கிழக்கு ஆசியாவை ஆண்ட புகழ்மிக்க பேரரசன். அப்படிப்பட்ட ஒரு பேரரசனை தந்த வானதி கொடும்பாளூர் இளவரசி. அதை பற்றி அமரர் கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் என்கின்ற வரலாற்று புதின நாவலில் நிறைய எழுதியிருக்கிறார். கொடும்பாளூர் இளவரசியும் குந்தவையும் குடந்தை ஜோதிடர் வீட்டில் ஜோதிடம் பார்க்கின்ற பொழுதுதான் அந்த பொன்னியின் செல்வன் நாவலில் ராஜராஜ சோழனுக்கு இணையாக வருகின்ற வந்தியத்தேவனை குந்தவையும் வந்தியத்தேவனும் அங்கேதான் சந்தித்ததாக ஒரு கதையை, ஒரு கற்பனையை, ஒரு வரலாற்று புதினத்தை அமரர் கல்கி எழுதியிருப்பார். அந்த கொடும்பாளூர் இளவரசி வானதி தான் பட்டத்து ராணியாக வந்திருக்க வேண்டும் ராஜராஜ சோழன் மன்னனாக இருந்த பொழுது. ஆனால் பட்டத்து ராணியாக வேண்டும் என்ற ஆசையால் தான் ராஜராஜ சோழனை, அருள்மொழிவர்மனை வானதி காதலிக்கிறார் என்று ஒரு செய்தி அவர் காதில் விழுந்தவுடன், நான் ராஜராஜ சோழனை திருமணம் செய்து கொண்டாலும் நான் பட்டத்து அரசியாக வரமாட்டேன் என்று அவர் சத்தியம் செய்ததாகவும், அதனால்தான் வானதி பட்டத்து அரசியாக வரவில்லை என்றும் அமரர் கல்கி பொன்னியின் செல்வன் என்கின்ற நாவலிலே எழுதியிருப்பார். வரலாற்று புதின நாவல். அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனாலும் ராஜராஜ சோழனுக்கும் வானதிக்கும் பிறந்த மகன்தான் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்ட சோழன் கங்கை வரை படையெடுத்து சென்றான். ராஜேந்திர சோழனை களத்திலே சந்திக்க கஜினி முகமது நடுங்கினான் என்று வரலாற்றிலே படித்திருக்கிறோம். கடல் கடந்த நாடுகளை வென்று தென்கிழக்கு ஆசியாவை ஆண்டான் ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்ட புகழ்மிக்க அந்த கொடும்பாளூர் இளவரசி பிறந்த கொடும்பாளூரில் நடக்கின்ற அகழாய்வு தமிழக மன்னர் காலத்து வரலாறை, குறிப்பாக சோழ மன்னர்களின் வரலாறையும் அதற்கடுத்து பாண்டிய மன்னர்களின் வரலாறையும் அந்த கொடும்பாளூர் அகழ்வாய்வு இன்னும் பல வரலாற்று செய்திகளை வெளியே கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த அகழாய்வை வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்றை உற்று நோக்குபவர்கள், வரலாற்றை படிக்க வேண்டும் என்று ஆர்வமுள்ளவர்கள், வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்கள் கொடும்பாளூர் அகழாய்வை பற்றி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இந்த கொடும்பாளூர் அகழாய்வு சோழர்களின் வரலாற்றை மீண்டும் ஒரு முறை உலகிற்கு பறைசாற்றும் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.